வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போறோம். விஜய் பொலிட்டிக்கல் ஜர்னி வீடியோ நெறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கிற தளபதி விஜயோட முதல் மாநாட்டுக்கு 1990களிலேயே அஸ்திவாரம் போட்டாச்சு. சினிமாக்குள்ள விஜய் நுழைஞ்ச ஆரம்பத்திலிருந்தே அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருந்துச்சு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்துக்கு அப்புறம் விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி எப்படி ஆரம்பிச்சதுன்னு அவரோட பொலிட்டிக்கல் ஜர்னியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தெரியலையே, ஏதாவது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. முன்னாடில இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நிறைய நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு. 80களில் சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் உச்ச நட்சத்திரங்களா கோல் வச்சிட்டு இருந்த நேரம் அது. அந்த டைம்ல S.A. சந்திரசேகர் கேப்டன் விஜயகாந்தை வச்சு சட்டம் ஒரு இருட்டறைன்னு படம் பண்ணினாரு. அப்போ வந்துட்டு இருந்த படங்கள்ல இருந்து வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே, அனல் பறக்கிற வசனங்கள், சமூக பிரச்சனைகள், அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறதுன்னு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது. இப்படி ஒரு ஹிட் படத்தை கொடுத்துட்டு தன்னோட கால் தடத்தை தமிழ் சினிமால ஆழமா பதிச்ச அந்த டைம்ல தான் தன்னோட மகன் விஜய 1992ல நாளைய தீர்ப்பு படம் மூலமா ஹீரோவா அறிமுகப்படுத்தினாரு S.A. சந்திரசேகர். என்னையும் என் மனைவி சோபாவையும் வாழ வைத்த உங்கள் பொன்னான கரங்களில் இன்று என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன். ஆனா படம் பெரிய ஃபிளாப் ஆனதோட இல்லாம விஜய் நிறைய பேர் இவரெல்லாம் ஹீரோவானு பாடி ஷேமிங் பண்ணி விமர்சிச்சாங்க. அப்போ பாப்புலரா இருந்த குமுதம் மேகசின்ல இந்த மூஞ்சியை பார்க்க தான் தியேட்டருக்கு போகணுமான்னு கடுமையான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஆனா இது எதையுமே பொருட்படுத்தாம S.A. சந்திரசேகர் தன்னோட அடுத்த படமான செந்தூர பாண்டியில விஜய் மறுபடியும் ஹீரோவாக்கினார். S.A. சந்திரசேகர் மேல வச்சிருக்கிற மரியாதைக்காக விஜயகாந்த் செந்தூர பாண்டியில எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணினாரு. BNC சென்டர்ஸ்ல தமிழ்நாடு ஃபுல்லா படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துல விஜய்க்கு இளைய நட்சத்திரம்னு டைட்டில் வந்துச்சு. அடுத்த படமான ரசிகன்ல தான் இளைய தளபதிங்கிற டைட்டில் விஜய்க்கு வந்துச்சு. ரசிகன், விஷ்ணுன்னு தொடர்ந்து படங்கள் ஹிட் அடிச்சது. தொடர்ந்து ரொமான்ஸ் மோட்ல போன விஜய் 96ல அரசியல்வாதிகள் மட்டுமே பயன்படுத்துற மாண்புமிகுங்கிற வார்த்தையை டைட்டில்ல வச்சு மாண்புமிகு மாணவன்கிற படத்துல நடிச்சாரு. அராஜகம் பண்ற அரசியல்வாதிகளை அழிக்கிற ஹீரோவா விஜய் நடிச்சிருந்தாரு. கெட்டவங்களுக்கு நீங்க இப்படி பாதுகாப்பு கொடுக்க கூடாது. கொடுத்த யுத்தம் வரும். இது மாணவர்களுடைய யுத்தம். விஜய்க்கும் அரசியலுக்கும் உண்டான முதல் கனெக்ஷன் இந்த படத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹீரோவா நடிக்க தகுதி இல்லைன்னு சொன்னவங்க விஜயோட அடுத்தடுத்த படங்கள் பயங்கர ஹிட் ஆக அதே வாய் விஜய் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சது. S.A. சந்திரசேகர் மூலமா சினிமாக்கு வந்தாலும் விஜய் போட்ட ஹார்ட் ஒர்க்கும் எஃபர்ட்ஸும் தான் அடுத்தடுத்த படங்கள் ஹிட் ஆக காரணமா அமைஞ்சது. ஏன்னா S.A. சந்திரசேகரை விட பெரிய லெவல்ல அப்போ இண்டஸ்ட்ரியில இருந்தவங்களோட பசங்களுக்கும் விஜய் மாதிரியே இனிஷியலா நடிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க யாருமே அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கல. ஆனா விஜய் தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி தமிழ்நாட்டு மக்களோட இதயத்துல ஒரு இடம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள்லயே விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாகி ரசிகர் மன்றங்கள் உருவாச்சு. அப்போ ரசிகர் மன்ற தலைவரா S.A. சந்திரசேகர் தான் இருந்தாரு. அப்போவே ரசிகர் மன்றத்துக்கு தனியா ஒரு கொடி, உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒரு அடிமட்ட தொண்டனா இறங்கி வலுப்படுத்த வேலை செஞ்சாரு S.A. சந்திரசேகர். ரசிகர்கள் வந்து படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணி பாலாபிஷேகம் பண்ணிட்டு போறதோட இல்லாம ரசிகர் மன்றங்கள் மூலமா இல்லாதவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து மின்சார கண்ணா படத்துல திமுக, அதிமுகன்னு எல்லா கட்சிகள் பேரையும் வச்சு ஒரு பாட்டு சர்ச்சையில சிக்கிச்சு. ஆமா அது வரும். 2002ல வந்து தமிழன் படத்துல ஊழலை எதிர்த்து பேசப்பட்ட வசனங்கள் நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்ததோட விஜய்க்கு இருக்கிற சமூக பொறுப்பை உணர்த்துற மாதிரி இருந்துச்சு. ஸ்டேஷன்ல மட்டும் இல்லாம தினம் தெருவோர இருக்கிற வண்டி கடையில 5 ரூபா வாங்குறதும், பிளாட்ஃபார்ம் கடையில 10 ரூபா வாங்குறதும் வாடிக்கையா வச்சிருக்கீங்க. கஞ்சிக்கு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம். இப்படி காக்கி சட்டை போட்டு நம்ம நாட்டுல உள்ளவங்களுக்கு பயங்கரமா இருக்கும் இந்த படம். ஆங்கிலம் தெரியறதை விட, அறிவியல் தெரியறதை விட, வரலாறு தெரியறதை விட அடிப்படை சட்டம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சார். மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்களோட கூலி உயர்வு போராட்டத்தை பத்தி இதே படத்துல பேசியிருந்தாரு விஜய். இந்த படத்துல மாஞ்சோலை பூஞ்சோலைன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. நாங்கெல்லாம் பூஞ்சோலை எஸ்டேட்ல கடந்த 15 வருஷமா வேலை பார்க்கிறோம். 3 மாசம் வேலை பார்த்தா 3 நாள் கட்டாய லீவ் கொடுப்பாங்க. ஆனா இப்போ நிரந்தரமா எங்களெல்லாம் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. 2002ல காவிரி பிரச்சனை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. அப்போ வந்து யூத் படத்துல இப்படி ஒரு வசனம் பேசியிருந்தாரு விஜய். அப்புறம் இப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனால தான் குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்கும். போய் வேலையை பாருங்க. திருமலை, கில்லி, திருப்பாச்சி, சிவகாசின்னு தொடர்ந்து பிளாக் பஸ்டர் ஹிட்ஸா கொடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த பெரிய ஸ்டாரா இளைய தளபதி உருவாகிட்டு இருந்த நேரம் அது. அப்போ வந்து வசீகரா படத்துல விஜய் எம்ஜிஆர் ஃபேனா நடிச்சிருந்தாரு. இந்த பாட்டுல அப்படி பண்ணி சாங்ஸ்ல கூட எம்ஜிஆர் மேனரிசம்ஸ்ல டான்ஸ் பண்ணிருப்பாரு. ஆமா.
ஒரு பாட்டுல அவரோட காஸ்டியூமே ஏடிஎம்கே பிளாக் கலர்ல இருந்துச்சு. இதெல்லாம் நோட் பண்ணலப்பா இந்த அளவுக்கு. உண்மையா குஷி அதான் படத்துலயும் பாட்டுல எம்ஜிஆர் ஸ்டெப்ஸ போட்டிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னை ரஜினி ஃபேனா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்த விஜய் இந்த இடத்துல இருந்து தான் தன்னை எம்ஜிஆர் ரசிகரா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. எம்ஜிஆர் பிடிக்கும் சார், எங்க அண்ணனுக்கு வந்து ரஜினியை பிடிக்கும், எனக்கு என் தங்கச்சி என் தம்பி இங்க இருக்க எல்லாருக்குமே எங்க இளைய தளபதி தான் பிடிக்கும். காலகாலமா இருக்கிற ஒரு ஃபார்முலா தான் எம்ஜிஆர் அவர்கள் பண்ண ஃபார்முலா தான். இது பிகில். வசீகரா படத்துல விஜய் எம்ஜிஆர் ஃபேனா நடிச்சது நிறைய பேருக்கு போய் சேரக்கூடாதுன்னு வாண்டடா இந்த படத்தை ஜெயா டிவி வாங்கி அந்த சீன்ஸை கட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 2006 பொங்கல் ஸ்பெஷல் தபால் தலைய அப்போதைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் ரிலீஸ் பண்ண அதை ரிசீவ் பண்றதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து விஜயை அழைச்சிட்டு போயிருந்தாரு தயாநிதி மாறன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு நிகழ்வுல விஜய் கலந்துகிட்டது அதுதான் முதல் முறை. 2007 விஜய் நடிச்சு வந்த அழகு தமிழ் மகன் படத்துல விஜய் ஸ்மோக் பண்ற மாதிரி இருக்க காட்சிகளை நீக்க கோரி பாமக அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. முதல் முறையா விஜய் படத்துக்கு ஒரு அரசியல்வாதி கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்தது இப்போதான். நடிகர் விஜய் புகைப்பிடிக்கும் காட்சிகளில் நடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்த சமயத்துல விஜயோட இன்ட்ரோ பாடல்களை எழுத கைகோர்த்த கபிலன் நிறைய சமூக பிரச்சனைகள் சார்ந்த வரிகளா எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. இன்ட்ரோ சாங்ல சேரி இல்லா ஊரு தீப்பந்தம் எடுத்து தீண்டாம கொளுத்துன்னு விஜய் சமத்துவம் பேசுற வரிகளா பாடல்கள்ல இருந்துச்சு. விஜயோட அரசியல் இதுவரைக்கும் சினிமால அங்கங்க ஒழிச்சிட்டு இருந்துச்சு. முதல் முறையா மக்களுக்காக குரல் கொடுத்து களத்துக்கு வந்தாரு. 2008 இலங்கையில நடந்த இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தன்னோட குடும்பத்தோட களமிறங்கி உண்ணாவிரதத்துல ஈடுபட்டாரு. விஜயோட உண்ணாவிரத அறிவிப்பை கேள்விப்பட்டதுமே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரோட சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட சென்னையில 5000 பேர் விஜயோட உண்ணாவிரதம் இருந்தாங்க. தமிழ்நாடு 37 இடங்கள்ல அதே நேரத்துல விஜய் ரசிகர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட 37 இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துகிட்டு இருக்கு. அது வரைக்கும் பொதுவெளியில சமூக பிரச்சனைகளை பேசாம இருந்த விஜய் ஈழத்தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து அவரோட ரசிகர்களுக்கு ரியல் லைஃப் ஹீரோவா மாறினாரு. தனியா இது பண்ணிருக்காரு. இதுக்கப்புறமா தொடர்ந்து தமிழ் நடிகர் சங்கம் சார்பா இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவா உண்ணாவிரதம் இருந்தாங்க. அங்கேயும் விஜய் தவறாம கலந்துகிட்டு தன்னோட கண்டனத்தை தெளிவா பதிவு செஞ்சிருந்தாரு. ஈழத்தமிழர்கள் இருக்க இடம் இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்காக நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாதா? இன்னைக்கு அபிஷியலா அரசியல் களத்தில் இறங்கி இருக்கிற விஜய் 2008 அன்அபிஷியலா இறங்கியாச்சு. இந்த சமயத்துல வந்த வில்லு படத்துல தமிழர்களுக்கான தன்னோட ஆதரவை இந்த மாதிரி பாட்டுல சொல்லியிருப்பாரு. அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேப்ப. இதே பாட்டுல பாரதி, கால் மார்க்ஸ், பெரியார்னு தலைவர்களை பத்தியும் பாடியிருந்தாரு விஜய். கால் மார்க்ஸ் நினைச்சு போட்டா கண்களுக்குள் நெருப்பு வரும், பெரியார மதிச்சு போட்டா பகுத்தறிவு காணா வரும். தமிழ் மொழி கல்வியை பத்தி வேட்டைக்காரன்ல சில வரிகளும் இதே பாட்டுல காத்திருந்து ஓட்டு போட்டு கருத்து போச்சு நகமடான்னு எல்லா அரசியல்வாதிகளையும் சாடுற மாதிரி சில வரிகளை பாடியிருப்பாரு விஜய். இருமொழி கொள்கை, தாய்மொழியாகிய தமிழ், உலகத்திற்கான இணைப்பு மொழியாகிய ஆங்கிலம் என இருமொழி கொள்கையை தமிழக வெற்றி கழகம் பின்பற்றுகிறது. 2009 விஜய் தன்னோட ரசிகர் மக்களை இயக்கமா மாத்தினாரு. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம், உங்களால தான் நான் வளர்ந்தேன்.
அதனால என்ன வச்சு நீங்க எல்லாரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ரைட்டு. அப்பவே அவ்வளவு சினிமால பெரிய நடிகரா இருக்க, நிறைய ஏழைகளுக்கு உதவுறேன். ஆனா என்னோட ரசிகர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன பார்த்து அவங்களும் நிறைய நலத்திட்டங்கள் பண்றாங்க. ரசிகர் மன்றம் ஒரு இயக்கமா இருந்தா இந்த உதவிகள் இன்னும் பெருசா இருக்கும்னு பேசியிருந்தாரு விஜய். இப்போல இருந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். இது பின்னாடி என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனா அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பா வருவேன். அப்போ என்னோட குடும்பம், சினிமான்னு இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு அப்போ சொன்னதை இன்னைக்கு பேச்சு மாறாம பண்ணி காமிச்சிருக்காரு தளபதி. இதுக்கப்புறமா தமிழக மீனவர்கள் கடல்ல மீன் பிடிக்க போனப்ப சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டிச்சு ஒரு பிரம்மாண்டமான கண்டன பொதுக்கூட்டத்தை கூட்டினாரு விஜய். நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணனை கொன்னுட்டா தம்பி எவ்வளவு வேகமா இருப்பானோ, ஒரு தம்பியை கொன்னுட்டா அண்ணன் என்ன கோவப்படுவானோ, ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழும்போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ, அந்த வேதனையோட நான் வந்திருக்கேன். விஜய் பொதுவெளியில அது வரைக்கும் அமைதியா பார்த்திருப்போம். ஆனா முதல் முறையா தமிழக மக்களுக்கு குரல் கொடுத்து அந்த மேடையில அவ்வளவு ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. நாங்க பொறுமையா இருந்ததால சும்மா இருக்கிறோம்னு மட்டும் நினைக்காதீங்க. மத்திய மாநில அரசுகள் தமிழ்நாட்டுல நடக்கிற கொடுமைகளை வேடிக்கை பார்க்குதுன்னு அந்த மேடையில விஜய் பேசினது மொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சது. இவ்வளவு நடந்தும் மத்திய மாநில அரசு ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்றது எனக்கு புரியல. இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மள கோழைகள்னு அர்த்தம் இல்ல. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். இவன் அரசியலுக்கு வந்தா நம்ம அவ்வளவுதான்ங்கிற எண்ணத்தை அரசியல்வாதிகள் மனசுல அன்னைக்கே விதைச்சாரு விஜய். தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை உடனே நிறுத்த சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம் போட சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு. அடுத்த நாளே தமிழ்நாட்டில இருந்து 25,000 தந்தி பிரதமரோட அலுவலக வாசலுக்கு போச்சு. ரசிகைகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஈழத்தில் போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அங்கே தமிழ் மக்கள் காக்கப்பட வேண்டும். இதை எழுதி எல்லாரும் இந்திய பிரதமருக்கு ஒரு தந்தி போடணும். ஈழத் தமிழர்களுக்கு விடுவு காலம் பொறுக்கட்டும். இந்த சமயத்துல தன்னோட 50வது படம் சுறால விஜய் மீனவராவே நடிச்சிருந்தாரு. பாட்டோட முதல் வரியிலேயே வரும் காலம் நம்ம கையில் தான் இருக்கும். இந்த நேரத்துல தான் ராகுல் காந்தி கிட்ட இருந்து விஜய் மீட் பண்ண ஒரு அழைப்பு வந்துச்சு. விஜய் ராகுல் காந்தியை டெல்லிக்கு போய் மீட் பண்ணி இருந்தாரு. இவங்களோட முதல் சந்திப்பே 1 மணி நேரத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு. அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்ன மீட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்கள் அப்பாவும் டெல்லிக்கு போனோம். அவரை மீட் பண்ணோம், அவர் வீட்டில் மீட் பண்ணோம். தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பாக நான் களத்தில் இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். இன்னைக்கு தான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான். இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க கொடுக்கறது தான். இது நடந்ததாலேயே காவலன் படத்துக்கு அப்போதைய டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்தாங்க. ஏற்கனவே வேட்டைக்காரன் எம்ஜிஆர் பட டைட்டில் வச்சிருந்த விஜய் காவல்காரனா எம்ஜிஆர் பட டைட்டிலையும் கேட்க சில அரசியல் கட்சிகள் தலையிட்டாலா அது கிடைக்காம போக பின்னாடி காவலன் டைட்டில் வச்சாங்க. டிஎம்கேவோட ஏற்பட்ட இந்த சிறு உரசலை தொடர்ந்து விஜய் அவரோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரோட போயஸ் கார்டன்ல இருக்க ஜெயலலிதா வீட்டுக்கு போய் சந்திச்சாங்க. அப்போ வந்த எலெக்ஷன்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் கே.கே. நகர் உட்பட சென்னையோட சில பகுதிகளில் ஏடிஎம்கேக்காக பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. எலெக்ஷன்ல ஏடிஎம்கே பெரிய வெற்றி அடைஞ்சு ஜெயலலிதா முதலமைச்சரானாங்க. அப்போ ரிலீஸ் ஆன வேலாயுதம்ல நான் ஆளுங்கட்சின்னு விஜய் சொல்ற மாதிரி ஒரு வசனம் இருந்துச்சு. ஒரு பிரபல பத்திரிகையில எஸ்.ஏ. சந்திரசேகர் கொடுத்த இன்டர்வியூல ஏடிஎம்கேவோட இந்த வெற்றிக்கு விஜயும் ஒரு காரணம்னு பேச இதை கேள்விப்பட்டு கோபமானாங்க ஜெயலலிதா. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க கோவத்தை காட்டின ஆட்சி மாற்றம் வருது இல்ல, அப்பப்ப உங்க கோவத்தை காட்டி பாருங்க, அரசியல் மாற்றமே வரும். எம்ஜிஆரோட என் ரத்தத்தின் ரத்தமே, கலைஞரோட உடன்பிறப்பேன்னு ரெண்டையும் தன்னோட பாட்டுல வச்சாரு விஜய். இந்த மாதிரி அரசியல் வசனங்களும் பாடல்களும் மத்த கட்சிக்காரங்களை கடுப்பாக்குச்சு. இந்த மண்ணோட சிங்கையா, இந்த மண்ணாண்டவரே, எங்க மனசாண்டவரே, இந்த மாநிலத்தையே. உலகத்திலே சுயமரியாதை பத்தி அதிகமா பேசுறதும் தமிழன் தான், அது அடிக்கடி அசிங்கப்படுத்துறதும் தமிழன் தான். நீ இல்லனா வாழ முடியாதா? வாழணும், நம்ம வாழ்க்கை நம்ம கையில தாங்கிற தன்னம்பிக்கை வரணும்.
உன்கிட்ட ஆளு, அதிகாரம், பணம், பதவின்னு சகலமும் இருக்கலாம். என்கிட்ட நேர்மை இருக்கு, நெஞ்சில தில் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒன்று நான் உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு. மோதணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மந்திரின்னு பார்க்க மாட்டேன், மன்னர்னு பார்க்க மாட்டேன். பயமா இருக்கு. ஓட்டாரு. விஜயை விமர்சிச்சு தரக்குறைவா பேசினாங்க. அப்போ ஒரு மேடையில பேசின விஜய், திமுக இருந்து விரட்டப்பட்ட எம்ஜிஆர் பெரிய சக்தியா பின்னாடி உருவாகி முதலமைச்சரானாரு. எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலத்தில் தள்ளிவிடப்பட்ட ஜெயலலிதா பின்னாடி பெரிய சக்தியா உருவெடுத்தாங்க. கல்யாண மண்டபத்தை இடிச்சதுக்கு அப்புறம் தேமுதிகனு ஒரு கட்சி உருவாகி விஜயகாந்த் பெரிய ஆளா ஆனாரு. அமைதியா இருக்கு என்னையும் இது கூட இழுத்துடாதீங்க, மக்கள் என்னை அரியணையில உட்கார வைக்கிற நாள் வெகு தொலைவில் இல்லைன்னு பேசினது மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பிச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழ்நாட்டோட நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி தன்னோட ரசிகர்களை சந்திக்க ஆரம்பிச்சாரு விஜய். ஏற்கனவே ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு ரெண்டோட வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்ட விஜய் இந்த நேரத்துல தலைவா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. அதுக்கு காரணம் டைட்டிலுக்கு கீழே இருந்த டைம் டு லீட் அப்படிங்கிற தமிழ்நாட்டுல படம் ரிலீஸ் ஆகாம டிலே ஆச்சு. தியேட்டர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சு. தமிழ்நாட்டை தவிர இருக்க மத்த எல்லா மாநிலங்களிலும் படம் ரிலீஸ் ஆச்சு. படத்துல வேலை செஞ்ச ஆயிரக்கணக்கான உழைப்பாளர்களோட உழைப்பை மனசுல வச்சுக்கிட்டு விஜய் சிஎம் ஜெயலலிதாவை மீட் பண்றதுக்காக முடிவு பண்ணாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து ஜெயலலிதா இதை தவிர்க்கிறதுக்காகவே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கோடநாடு போயிட்டாங்க. விஜய் அன்னைக்கே கிளம்பி கோடநாடு போனாரு. ஆனா ஜெயலலிதா மீட் பண்ண பெர்மிஷன் தராம திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த ஆட்சியை புகழ்ந்து பேசி வீடியோ வெளியிட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டாரு தளபதி. அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. அம்மா அவர்கள் தமிழகத்தில் செஞ்சுட்ருக்குறாங்க. தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி வாழ்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்க நான் நம்புறோம். தலைவா படத்திலையும் சில அரசியல் வசனங்கள் இருந்துச்சு. வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா ஜாதி, மதம், இனம், மொழியெல்லாம். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் விஜய் ரசிகர்களை வேகமூட்டுற மாதிரி தலைவா பாட்டுல சில வரிகளை எழுதியிருந்தாரு. 2014 ரிலீஸ் ஆக வேண்டிய கத்தியும் தள்ளி போச்சு. லைகா ப்ரொடக்ஷன்ஸோட ஓனர் இலங்கையோட அப்போதைய அதிபர் ராஜபக்சேவோட தொடர்புல இருந்ததால அவங்க படத்துல விஜய் நடிச்சதால அவர் தமிழக துரோகின்னு சில பேர் போராட்டம் பண்ண அப்போ ஒரு மேடையில இப்படி உருக்கமா பேசியிருந்தாரு விஜய். என்னை தியாகின்னு நான் சொல்லிக்க மாட்டேன், பட் அதே நேரத்தில் சத்தியமா நான் துரோகியும் கிடையாது. கத்தி படத்துல விவசாயிகளோட பிரச்சனையை பேசினதால நிறைய பேரோட மனசு தொட்ட தளபதி அப்போ பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்த 2G பத்தி விஜய் பேசின வசனங்களால ஒரு குறிப்பிட்ட கட்சியோட கடுமையான கோபத்துக்கு உள்ளானாரு விஜய். 2Gனா என்னையா? அலைக்கற்றை, காற்று, வெறும் காத்த மட்டும். கத்தி படத்தோட 50வது நாள்ல திருநெல்வேலியில ரசிகர்கள் மத்தியில வேற மாதிரி பேசினது மறுபடியும் அரசியல் களத்துல பரபரப்பு கிளப்பிச்சு. நம்ம கையில என்ன சொல்லுவாங்க, எதிர்கிட்ட நம்ம வெள்ள கொடி காட்டி நிற்க முடியாது. அவனோட போக்கிலே விட்டுருணும். சாஃப்டா பேசினா சாஃப்டா பேசணும், வேற மாதிரி பேசினா நம்மளும் வேற. இத காரணம் காட்டியே அவரோட அடுத்த படமான புலி ரிலீஸ் டைம்ல விஜயோட வீடு மற்றும் ஆபீஸுக்கு இன்கம் டாக்ஸ் ரெய்டு விட்டாங்க. புலி திரைப்பட தயாரிப்பில் கருப்பு பணம் முதலீடு செய்யப்பட்டதாக வந்த புகாரை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். புலி படத்துல வந்த மனிதா மனிதா பாட்டிலையும் ஈழத்தமிழர்களை மனசுல வச்சு சில வரிகளை எழுதியிருந்தாங்க. புலி படத்தோட கிளைமேக்ஸ்லயும் விஜய் கையில செங்கோலோட மக்களுக்காக நல்லாட்சி செய்வேன்னு சொல்ற மாதிரியான வசனத்தை பேசியிருப்பாரு. இந்த மண்ணுல பிறந்தவன், எனக்கு அரச பதவி வந்தாலும் நான் உங்கள ஒருத்தன் தான். மக்கள் நலனுக்காக கொடுக்கப்படுற முதல் குரல் என்னுடையதா தான் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்ன்றது என்னுடைய லட்சியம். உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். இந்தியா வல்லரசாகிறது முக்கியம் இல்ல, விவசாயிகளுக்கான ஒரு நல்ல அரசா இருக்கணும்னு மறுபடியும் ஒரு பொது மேடையில விஜய் அரசியல் பேசினாரு. இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணும்ன்றதெல்லாம் கூட அப்புறங்க. நல்லா வாழ்ற அரசா மாறும். அப்போ நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முதல் ஆளா குரல் கொடுத்து தன்னோட ஆதரவை தெளிவா தெரிவிச்சிருந்தாரு. எதையும் எதிர்பார்க்காம, யாரோட தூண்டுதலும் இல்லாம, எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோட இந்த
போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலைவணங்குறேன். நீட் பிரச்சனையில அப்போ நம்மளை விட்டு பிரிஞ்ச அனிதா வீட்டுக்கு முதல் ஆளா போய் ஆறுதல் சொல்லியிருந்தாரு விஜய். அரியலூர் மாணவி அனிதாவின் குடும்பத்தினருக்கு நடிகர் விஜய் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் குழுமூரில் இருக்கும் அனிதாவின் வீட்டிற்கு சென்ற விஜய் அனிதாவின் தந்தை உள்ளிட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போ வந்து மெர்சல் படத்துல தான் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டாரு விஜய். ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தொட்டாரு. ஜிஎஸ்டி விஜய் பேசின வசனங்கள் எல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் இந்த தைரியம் யாருக்கும் வரல. மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? பிஜேபியோட மாநில தலைவரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இந்த படத்துக்கு தடை போடணும்னு சொல்ல ஹெச் ராஜா ஒரு படி மேல போய் விஜயோட மதத்தை விமர்சிச்சது பெரிய சர்ச்சையாச்சு. இவரோட ரியல் நேமே அதுதான். அது அவர் வந்து மறைக்கவும் இல்லை. அதுக்குதான் பேர் போட்டிருக்கேன். அவரோட ஓட்டர் ஐடியில் இருக்கு. அப்போ அதை நான் வந்து ஜஸ்ட் அவரோட பேரை போட்டதுல வாட் இஸ் ராங்? ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தமிழ் சினிமா நடிகர்களும் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டினாங்க. இளைய தளபதி தளபதியா மாறினாரு. இதனால இன்னொரு தளபதிக்கு கோபம் வர அந்த கட்சியில பிரச்சனை வெடிச்சது. தொடர்ந்து வந்த சர்க்கார் படம் முழு படமுமே படமா வந்துச்சு. ஒரு விரல் புரட்சி பாட்டோட இந்த படம் முழுக்க இப்போ இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் விமர்சிக்கிற மாதிரி சில வசனங்கள் இருந்துச்சு. இந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா ஸ்பெஷலிஸ்ட். தக்காளி சாஸ் கம்பெனிக்கார சொல்றது தான் வேலை. நான் பயங்கர அரசியல் இருந்துச்சு படம். வாங்கிட்டு போவான். எதற்கு ஆளே இல்லைங்கிறது தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்துன்னு அனல் பறக்க பேசியிருந்தாரு விஜய். எதற்கு ஆளே இல்லைங்கிற எண்ணம் தான் ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து. கரெக்ட் தான். அது கரெக்டா அப்போ பொருந்தது. 5 வருஷம் என்ன வேணாலும் ஆடலாம்ன்ற அவங்களோட இந்த திமிரு அடக்கணும்னு தான் அப்படிதான் பண்ணேன். இலவசங்களை தூக்கி எறிஞ்ச காட்சியால நிறைய கட்சி தலைவர்கள் கடுப்பானாங்க. படத்தோட ஆடியோ லான்ச்ல விஜய் பேசினதே பெரிய பேசு பொருளா ஆச்சு. இல்லனா படத்துல முதலமைச்சரா நடிக்கல, ஒருவேளை நிஜத்துல முதலமைச்சர் ஆனா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன். ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாயி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். தொடர்ந்து விஜய் அடுத்தடுத்த மேடைகள்ல என்ன பேச போறாரோங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே போச்சு. தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சக்தியா விஜய் உருவெடுத்தாரு. அரசியலுக்கு அவர் வரமாட்டாருன்னு நிறைய விமர்சனம் வந்த நிலையில பிகில்ல இப்படி ஒரு வசனம் பேசியிருப்பாரு விஜய். வேணான்னு ஒதுங்கி நிக்கிற முடியாம இல்லை, தேவையில்லாம என்னதுக்குள்ள இழுத்து விட்டாரு. இவ்வளவுதான் நல்லதில்லை. இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சைலண்டெல்லாம் வர மாட்டேன். விஜய் வீடு ஆபீஸ்ல எல்லா இடத்துக்கும் மறுபடியும் இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. அன்னைக்கு சாயங்காலமே நெய்வேலியில மாஸ்டர் பட ஷூட்டிங் ஸ்பாட்ல அங்க இருந்த வேன் மேல ஏறி மொத்த கூட்டத்துக்கு நடுவுல விஜய் ஒரு செல்ஃபியை போட்டு மாச கிளப்பி விட்டாரு. 2021 ஊராட்சி தேர்தலில் விஜய் ரசிகர்கள் 129 தொகுதிகள் 110 தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சது மத்த அரசியல் கட்சிகளை பீதியில தள்ளிச்சு. ஒவ்வொரு வருஷமும் 10th 12th தொகுதி வாரியான டாப் மேடையில ஏத்தி கௌரவப்படுத்தி அழகு பார்த்ததெல்லாம் இது வரைக்கும் யாருமே பண்ணாதது. அதை காப்பி அடிச்சும் பண்ண மாட்டாங்களே, நல்லதை பண்ண மாட்டாங்களே. குறை சொல்றதுக்கு மட்டும் ஒரு கும்பல் வந்துருவாங்க. சமீபத்துல கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களோட குடும்பத்தை நேர்ல போய் ஆறுதல் சொல்லி எல்லாரும் மனசுலயும் இன்னும் ஆழமா இறங்கினாரு விஜய். பல வருஷ காத்திருப்புக்கு அப்புறமா விஜய் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி அரசியல்ல அபிஷியலா களமிறங்கினாரு. தமிழக வெற்றி கழகம்னு தமிழ்நாட்டை புதிய பாதைக்கு கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு கட்சியா உருவாச்சு. கட்சி ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் முதல் மாநாடு நடத்துறதுக்கு ஏகப்பட்ட தடைகள், பல தேதிகளை அனௌன்ஸ் பண்ணியும் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நேத்து நடந்த இந்த மாநாடு இதுவரைக்கும் சரித்திரத்திலேயே நடக்காத அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில இருந்தும் அத்தனை பேர் ஒண்ணு கூடினாங்க. சொத்து என்னங்கிறது அந்த இடத்துல சொன்ன மாதிரியே எல்லாரும் நிறைய பேர் வளர்றாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் நிறைய பேர் மாநாடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா ஆமா.
மறுபடியும் ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணிட போறாரு, இவர் ஒரு இன்ட்ரோவர்ட், அப்படி ஸ்டேஜ்ல என்ன பேசிட போறாருன்னு வச்ச விமர்சனங்களுக்கு எல்லாம் பேசின வாய்களை எல்லாம் அடைக்கிற மாதிரி விஜய் நேத்து மாநாட்டுல பண்ண சம்பவம் மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பெரிய பயத்தை காட்டியிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இங்க யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும் ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள். சூப்பர், நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சினிமா டிக்கெட் நிறைய கலெக்ட் பண்ணி அது சூப்பரா ஒரு வீடியோவா செமையா பண்ணியிருக்காரு. நிறைய எங்களுக்கே தெரியல இதெல்லாம் படத்துல இதெல்லாம் மீன் பண்ணிருக்காங்களா. ஆமா, நம்ம நார்மலா படத்தோட டைலாக்னு பார்த்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரி பாட்டு நார்மலா பாடிட்டு போயிடுவோம். இதுக்காக தான் சொல்லியிருக்காங்களான்ட்டு ஒன்னொன்னு எடுத்து காட்டுறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் தெரியாதவங்க எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோமே இந்த இதனாலதான். சூப்பரா இந்த மாநாடு உண்மையாவே சொல்லணும். அவர் இப்படி பேசுவாருன்னு நாங்க ஏன் எதிர்பார்க்கல. சும்மா வருவாரு, ஒரு 2 வார்த்தை பேசுவாரு, போயிடுவாருன்னு பார்த்தா அப்படி அவர் பேசுறதே நமக்கே ஒரு ஐயோ. இல்ல, உண்மையிலே அதுல சொன்ன எல்லா விஷயமும் நம்ம ஏத்துக்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அது எதுவுமே இதா இல்ல. அதாவது அந்த மத்தவங்கள நான் திட்டி இது அசிங்கப்படுத்தி இது பண்ணணும் அவசியமே இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு கட்சியை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி அசிங்கப்படுத்தி அசிங்கமா பேசி நிறைய கட்சி அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இவர் பண்ணல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம். அது கண்டினியூ பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு பண்ணாலே போதும். ஆமா, இதை கண்டினியூ பண்ணணும். அது இல்லாம நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா சினிமால பண்ணும்போதே அவ்வளவு பிரச்சனை வருது. இது ரியல் லைஃப், கண்டிப்பா நிறைய பிரச்சனை வரும். இதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுவாரு கண்டிப்பா. ஏன்னா அதுல தைரியமா தான் வந்திருக்காரு. அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லது பண்றவங்க யாரா இருந்தா என்ன, சினிமாக்காரனா இருந்தா என்ன, இல்ல நார்மல் ஆட்களா இருந்தா என்ன, நல்லது யார் பண்ணாலும் நல்லதுதான். அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நல்லது வந்து சினிமாக்காரன் பண்ணாலே அது நடிப்புன்னு. அது நல்லது யார் பண்ணா என்ன, இவ்வளவு நாள் பண்ணவங்களா போதுமே, மத்தவங்க வரட்டுமே, வந்தா இப்ப என்ன பண்றாங்கன்னு நம்ம பாக்கலாம். அது இல்லாம எனக்கு சொன்ன ஒரு டைலாக் உண்மையாவே பிடிச்சிருந்தது. இந்த பீக்ல இருக்க நான் இப்போ, ஏன்னா அவர் அவ்வளவு கோடி வாங்குறாரு, அதை விட்டுட்டு வரணும்னு அவருக்கு அவசியம் இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சேலரியை விட்டுட்டு நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல வந்து கத்தி அந்த வேர்வையில் நின்று கஷ்டப்படணும் அவசியமே இல்லை அவருக்கு. அவர் ஜாலியா அவர் எவ்வளவு வச்சிருக்க காசுக்கு எங்கனாலும் சுத்தலாம், என்னனாலும் பண்ணலாம். அவரு ஏதாவது ஒரு படத்துக்கு சும்மானாலும் அவங்களுக்கு அவ்வளவு காசு கொடுக்க போறாங்க. ஏன் ஒரு ஆடுக்கு நடிக்கணும்னாலும் அவ்வளவு காசு வாங்கிட்டு போலாம். அவன் நினைக்கணும்னா என்னனாலும் பண்ணலாம். ஆனா பண்றது இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு ஆபத்து தான் அவரு இறங்கி இருக்குது. ஏன்னா நிறைய எதிரிங்க தான் நிறைய இருப்பாங்க. கமல்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. எனக்கே என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது 200 கோடியை விட்டுட்டு 2000 கோடி சம்பாதிக்க வந்துட்டாரு அப்படின்னு. அது தெரிய மாட்டேங்குது. அது வந்து முதல்ல ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு உடனே போய் கவர்மெண்ட் காசை போய் டக்குன்னு திருடிடலாம் முடியாது. அது அவ்வளவு ஈஸியும் கிடையாது. ஊறி பல வருஷமா அவங்களாம் இருந்தவங்க. மற்ற கட்சிலாம் அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், எப்படி ஏமாத்தணும் தெரியும். அதனால அது ஈஸியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர் பண்ணுவார்லாம் எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்போ பண்ண மாட்டாங்கப்பா. இப்போ உண்மையிலே அப்படி கொள்ளடிக்கணும்னா அது பல வருஷம் ஆகும். 15 வருஷம் 20 வருஷம். அதுல இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பாலிடிக்ஸ்ல வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது கொள்ளடிப்பாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியும். அதுக்குள்ளே முடிவு பண்ணி கொள்ளடிச்சிருவாங்க. அதுக்குதான் வந்திருக்காங்க. நிறைய யோசிச்சு முடிவு பண்ணா நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும், உட்காந்து யோசிங்க, நல்லது. ஏன்னா 2026 எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு என்ன ஆக போதும். தெரியல, பார்ப்போம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.